ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கேசட் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக் கூடிய ஒரு சார்ஜரை பற்றி நான் பார்க்க போகிறோம். லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டானது, அதாவது 150 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு சார்ஜர் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளே வீட்டிலேயே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பைக்கில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதுவரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதே போல் டெய்லி நல்ல நியூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் சொன்ன கேஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கிங்கில் தான் இருக்கும். ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பேக்கிங் அப்படின்னு கிடையாது. இது ஒரே ஒரு கேபிள் இருக்கும். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடு அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கூட வந்து ஒரு கண்டென்சர் இருக்கும், 20 மீட்டர் கேபிள் இருக்கும். ஸோ 20 மீட்டர் கேபிள் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் பைக்கில் எப்படி வேணாலும் சுற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டென்சர் வந்து 12 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் கன்வெர்ட் பண்ணுறது கண்டென்சர். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் வர உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஆனால் இப்போ வர எல்லா மொபைலும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆம்ஸ் வர சப்போர்ட் ஆகும். அப்படின்றதால நீங்கள் தாராளமாக இந்த சார்ஜர் வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூட்டி இது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் உள்ள ஃபேஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு சார்ஜர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸோ உள்ள செட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான இருக்கும். எப்பயும் போல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் சைடு கொடுக்க போகிறீங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கண்டென்சர் இருக்குது. அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஹக் இருக்குது. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு தெரிஞ்ச மெக்கானிக் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு. இதே போல் அதுவே தெரிஞ்சு நம்ம சேனல்